இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் அகாடமியில் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆக்ட். அந்த ஆக்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டர்னிட்டி பீரியடில் ஒரு விமனுக்கு எந்த மாதிரியான லீவ் கிடைக்குது, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்காகவும், அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், மெட்டர்னிட்டினால இவங்களுக்கு ஜாப்ல எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. இந்த ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 செக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2017 வந்து இந்த ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 வீக்ஸா இருந்த இந்த லீவ் பீரியடை 26 வீக்ஸா வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லயும். அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து ஹோல் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு, இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது வந்து எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி, மைன், பிளான்டேஷன், கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், பிரைவேட் செக்டார், எல்லா இடத்துலையுமே இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆர் மோர் பர்சன்ஸ் வந்து எம்ப்ளாய் ஆகியிருக்கணும் அந்த 12 மந்த்ஸில். ப்ரெசீடிங் 12 மந்த்ஸில் வந்து அங்கே வந்து வேலை செஞ்சுருக்கணும். ஒருவேளை அந்த 10க்கும் கீழே வந்து கம்மியானாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் 10க்கும் மேற்பட்ட பர்சன்ஸ் வந்து அங்கே வேலை பார்த்துருந்தாலே இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். எலிஜிபிலிட்டி டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் செக்ஷன் 5ல வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸில் வந்து 80 டேஸ்க்கு மேலே அந்த விமன் வந்து அங்கே அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அவங்க வேலை செஞ்சுருந்தாங்களே அவங்க வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டில் எலிஜிபிள் ஆவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஒர்க், அந்த வேலை செய்யாமல் அந்த 26 வீக்ஸ் லீவ் பீரியட்ல இருப்பாங்கல்ல, அந்த பீரியட்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேஜ் அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆவரேஜ் ஆஃப் 3 calendar month இதை வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதை வச்சு தான் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த லீவ் பீரியட்ல இருக்க அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லீவ் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சர்வைவிங் சில்ட்ரனுக்கு இவங்க வந்து 26 வீக்ஸ் லீவ் வந்து கொடுப்பாங்க. 8 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரி அண்ட் 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி வந்து இவங்களுக்கு வந்து லீவ் கொடுப்பாங்க. அதே இது ஒருத்தவங்க வந்து 2 சில்ட்ரனுக்கு அப்புறமா 3வது ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 12 வீக்ஸ் ஆஃப் லீவ் கொடுப்பாங்க. 6 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரியும் 6 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரியும் அவங்க வந்து லீவ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ல இருக்க அந்த விமன் வந்து அவங்க ப்ரெக்னென்சி டைம்ல அந்த டெலிவரி டைம்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த இறக்குற அன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த குழந்தை வந்து உயிரோடு இருந்துன்னா அந்த குழந்தைக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஒருவேளை அந்த குழந்தையும் இறந்துச்சுன்னா அந்த டேட் ஆஃப் டெத் ஆஃப் த சைல்டு வரைக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு போய் சேரும். ஒருவேளை அந்த விமன் எம்ப்ளாயி வந்து இஎஸ்ஐ ஆக்டுக்கு கீழே வர்றவங்களா இருந்தா அவங்க வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல வந்து அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அந்த இஎஸ்ஐ ஆக்டுக்கு கீழே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21,000க்கு கீழே வந்து யார் யாரெல்லாம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த இஎஸ்ஐ ஆக்டுக்கு கீழே வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் வந்து 3 மாசத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்றாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கமிஷனிங் மதரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 12 வீக்ஸ்க்கு வந்து லீவ் கிடைக்கும். அது எப்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய அவங்க என்னைக்கு அந்த கையில வாங்குறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு 12 வீக்ஸ்க்கு வந்து லீவ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 5ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு கீழே வர விமனோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து வீட்டில இருந்தே அவங்களால வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ல அவங்களால அவங்க வீட்டில இருந்தே வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுக்கலாம். இது வந்து மியூச்சுவலா 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல எம்ப்ளாயர் அண்ட் விமன் 2 பேருமே மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா இந்த ஆப்ஷனை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, செக்ஷன் 6ல இவங்க அந்த பிரெக்னென்ட் விமன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமினி ஒருத்தர் வந்து அவங்க சொல்லணும். ஒருவேளை இவங்க இறந்துட்டா இந்த காசுலாம் வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஓகேவா? நாமினி, அப்புறம் லீவ் பீரியட் பத்தி எதுவுமே வந்து டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி ஒரு வேளை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது வந்து அவ்வளோ சீக்கிரமா அவங்க வந்து சொல்லிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, செக்ஷன் 6
5ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்காக இப்போ இவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்களா, அந்த பேமெண்ட் வந்து இவங்க 2 முறையில வந்து எடுத்துக்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ் ஆன 6 வீக்ஸ்க்கான பேமெண்ட் வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா, கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணி இவங்க வந்து அந்த காசை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து செக்ஷன் 7ல வந்து இன்கேஸ் டெத் ஆஃப் அ விமன், ஒரு வேளை அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ல இருக்க அந்த விமன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த 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 அமௌண்ட், அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாமினிக்கு வந்து ஆர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அந்த அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 8ல பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் போனஸ். இந்த மெடிக்கல் போனஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து 3500 ருபீஸ். இது வந்து எம்ப்ளாயர் வந்து ஒரு வேளை ஃப்ரீ மெடிக்கல் கேர் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விமனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த அஃபிஷியல் கெசட் மூலமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து இவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து 8 வீக்ஸ் வந்து லீவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஆஃப்டர் த டேட் ஆஃப் மிஸ்கேரேஜ். இந்த மிஸ்கேரேஜ் ஆன உடனே வந்து இவங்களுக்கு வந்து 8 வீக்ஸ் வந்து லீவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் டியூபெக்டோமி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து லீவ் வித் வேஜஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ் ஃபார் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன். இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து லீவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 10ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இன்கேஸ் 10ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் லீவ் வித் பே, அதாவது பிரெக்னன்சினாலேயோ டெலிவரினாலேயோ மிஸ்கேரேஜ்னாலேயோ ப்ரீமெச்சூர் பர்த் ஆஃப் சைல்டுனாலேயோ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க லீவ் அந்த 26 வீக்ஸை தாண்டி அவங்களுக்கு வந்து உடம்பு இன்னும் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் இல்னஸ் காமிச்சு அவங்க வந்து அடிஷ்னல் லீவ் வித் பே அப் டு 1 month வந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 11ல நர்சிங் பிரேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நர்சிங் பிரேக்ஸ் அப்படிங்கிறது 2 நர்சிங் பிரேக்ஸ் வந்து அந்த விமனுக்கு வந்து கொடுப்பாங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கீழே வர அந்த விமனுக்கு வந்து 2 நர்சிங் பிரேக்ஸ் வந்து கொடுப்பாங்க, அந்த குழந்தை வந்து 15 months ஓல்டு ஆகுற வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 11A வந்து க்ரீச் ஃபெசிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் 50 or more எம்ப்ளாயீஸ் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே வந்து க்ரீச் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணணும். அவங்க செப்பரேட்டாவோ அப்படி இல்லைனா வந்து காமன் ஃபெசிலிட்டிஸோடையோ சேர்த்து அவங்க வந்து இந்த க்ரீச் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயர் வந்து 4 visits a day வந்து அந்த விமனுக்கு வந்து அவங்க 4 தடவை 4 தடவை அவங்க போயிட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். இன்க்ளூடிங் இன்டர்வல் ஃபார் ரெஸ்ட், அதையும் சேர்த்து அவங்க வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 12ல பார்த்தீங்கன்னா, டிஸ்மிசல் டியூரிங் ஆப்சன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ டிஸ்சார்ஜ் ஆர் டிஸ்மிசல் வைல் ஆன் மெட்டர்னிட்டி லீவ். எம்ப்ளாயருக்கு வந்து எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது, டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, எதுவுமே வந்து பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க அந்த எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து 60 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு மேல இருக்க ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இதை பத்தி சொல்லணும். அந்த அத்தாரிட்டி என்ன சொல்றாங்களோ அவங்களோட டிசிஷன் தான் வந்து ஃபைனலா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 13ல நோ டிடக்ஷன் ஆஃப் வேஜஸ் இன் சர்டன் கேசஸ். இன்கேஸ் அவங்க அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அந்த பீரியட்ல இருக்கும் போது அவங்களோட நார்மல் அண்ட் யூஷுவல் டெய்லி வேஜஸ்ல இருந்து எந்த விதமான டிடக்ஷனுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 14ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் இந்த அஃபிஷியல் கெசட் படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்பெக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே கொடுத்துருக்க இந்த லீவாக இருக்கட்டும், இந்த பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல முறையில் அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஸ்பெக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 21ல பெனால்டி ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஆக்ட் பை எம்ப்ளாயர். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயர் இருக்காங்க, அவங்க வந்து அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமௌண்ட்டை வந்து அந்த விமனுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மெட்டர்னிட்டி பீரியடில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து எந்த மாதிரி அவங்கள பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார்
3 months, அது வந்து 1 year வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபைன் ₹2000 which may extend to ₹5000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22ல பெனால்டி ஃபார் அப்ஸ்ட்ரக்டிங் இன்ஸ்பெக்டர். இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆர் டாக்குமெண்ட் வந்து ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது கொடுக்கலனா அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. 1 year imprisonment, ₹5000 வந்து ஃபைன் போடுவாங்க. அப்படின்னா அது ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று தான் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அந்த முன்னாடி வந்து 12 வீக்ஸா இருந்தது, அதை வந்து மாத்தி 26 வீக்ஸா வந்து மாத்திருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 சைல்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். தேர்ட் சைல்டுக்கு வந்து பொருந்தாது. அந்த குழந்தைக்கு வந்து 12 வீக்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடாப்ஷன் சரோகேசில வந்து 3 months இல்லை அதுக்கும் கீழே இருக்கிற அந்த குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணா அவங்களுக்கும் அந்த 12 வீக்ஸ் வந்து லீவ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரீச் ஃபெசிலிட்டி வந்து 50+ எம்ப்ளாயிஸ் இருந்தால் மேண்டேட்டரியா அங்கே வந்து க்ரீச் ஃபெசிலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருந்தாங்க. அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு முன்னாடி எம்ப்ளாயர் வந்து பிரெக்னன்சி விமன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. கேஷ் பெனிஃபிட்ஸ், நான் கேஷ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ல சொல்லியிருந்தாங்க. அந்த கேஷ் பெனிஃபிட்ஸ்ல தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லீவ் ஆஃப் 26 வீக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 8 வீக்ஸ் பிஃபோர் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அண்ட் 18 வீக்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போனஸ் வந்து 3500 வந்து மினிமம் அமௌண்ட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லீவ் ஆஃப் 8 வீக்ஸ் வந்து இமீடியட்லி ஆஃப்டர் த டேட் ஆஃப் மிஸ்கேரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இல்னஸ் அப்படின்னா அடிஷனல் லீவ் வித் பே அப் டு 1 month வந்து ப்ரூஃப் ஆஃப் இல்னஸ் காமிச்சாங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டியூபெக்டோமி ஆப்ரேஷனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து லீவ் வித் வேஜஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த பேமெண்ட் ஆப்ஷன் தான். அந்த ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ்க்கான பேமெண்ட் வந்து அவங்க வந்து இப்போ அந்த லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் இருக்க அந்த 18 வீக்ஸ்க்கான சேலரியை வந்து அவங்க வந்து அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த அந்த ப்ரூஃபை காமிச்சு அந்த அந்த பேமெண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேஷ் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா நோ டிஸ்சார்ஜ் ஆர் டிஸ்மிசல் வைல் ஆன் மெட்டர்னிட்டி லீவ். எம்ப்ளாயருக்கு வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. அந்த விமனை வந்து அந்த பீரியட்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ல இருக்க பீரியட் இருக்கிற விமனை வந்து வெளியே போக சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வீக்ஸ்க்கு வந்து அவங்க வந்து லைட் ஒர்க்ஸ் வந்து கேட்கலாம். பிஃபோர் டெலிவரி வந்து எனக்கு வந்து லைட்டாக ஒர்க் பண்ணலாம், லைட் ஒர்க்ஸ் எனக்கு கொடுங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கும்போது எந்த விதமான நெகட்டிவ் ஆக்ஷன்ஸும் அவங்க மேலே வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நான் கேஷ் பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நர்சிங் பிரேக்ஸ் வந்து அது ஒரு நர்சிங் பிரேக் வந்து 15 minutes இருக்கும். அந்த அந்த குழந்தைங்க வந்து 15 months ஓல்டு ஆகிற வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதோ மிஸ்கண்டக்ட் இல்லைனா வந்து நெக்லிஜென்ஸ் வந்து அந்த ப்ரெக்னென்ட் விமன் பண்ணியிருந்தாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணலாம். அப்போ கூட அவங்களால வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை கிளைம் பண்ண முடியும். அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நேரம் நான் ஆக்டை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.